விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, Best Engineering College in Virudhunagar district. சென்னையில் அடுத்தடுத்து நடந்த செயின் பறிப்பு சம்பவங்களில் சந்தேகத்திற்கிடமான நபர்களின் சிசிடிவி காட்சி வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் அன்பரசனிடம் கேட்கலாம். அன்பரசன், அடுத்தடுத்து ஒரே நாள்ல 8 செயின் பறிப்பு சம்பவங்கள் அப்படின்றது நிச்சயமா அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. எவ்வளவு வழக்குகள் பதிவாகி இருக்கின்றன, என்ன நடந்தது? சென்னையில் இன்று காலை 1 மணி நேரத்தில் சுமார் 8 பெண்களிடம் அடுத்தடுத்து செயின் பறிப்பு சம்பவமானது நடந்திருக்கிறது. மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி சம்பவத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதில் ஒரு வழிப்பறி சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்களின் சிசிடிவி காட்சியானது தற்போது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக சைதாப்பேட்டையில் நடந்த வழிப்பறி சம்பவத்தில் வழிப்பறி கொள்ளையர்கள் இருசக்கர வாகனத்தில் வந்து அந்த பெண்ணிடம் செயினை பறித்துவிட்டு தப்பிச் செல்லும் சிசிடிவி காட்சியானது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இன்று காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை அடையாறு என்கிற ஒரே காவல் மாவட்டத்தில் 6 பெண்களிடம் செயின் பறிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மொத்தமாக 8க்கும் மேற்பட்ட பெண்களிடம் செயினானது பறிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திருவான்மையூர் இந்திரா நகர் பகுதியில் வேலைக்கு சென்று கொண்டிருந்த லட்சுமி என்ற 34 வயது பெண்ணிடமிருந்து 5 சவரன் செயின் பறிக்கப்பட்டது. இது தொடர்பாக திருவான்மையூர் காவல் நிலையத்தில் புகாரானது பெறப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சாஸ்திரி நகர் பகுதியில் நடைபயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த அம்புஜம் என்ற 60 வயது மூதாட்டியிடமிருந்து அரை சவரன் நகை பறிக்கப்பட்டது தொடர்பாக பெசநகர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே போன்று கிண்டி MRC மைதானம் அருகே நடைபயிற்சி மேற்கொண்டிருந்த 60 வயது மூதாட்டி நிர்மலா என்ற மூதாட்டியிடமிருந்து 5 சவரன் நகை பறிக்கப்பட்டது தொடர்பாக கிண்டி போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் சைதாப்பேட்டை மீன்வளத்துறை அலுவலகம் அருகே வேலைக்கு சென்று கொண்டிருந்த இந்திரா என்ற 50 வயது பெண்ணிடமிருந்து 4 சவரன் நகையானது பறிக்கப்பட்டது. இது தொடர்பாக சைதாப்பேட்டை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் வேளச்சேரியில் விஜயா என்ற 70 வயது மூதாட்டியிடமும் அதே போன்று வேளச்சேரி விஜயநகர் பேருந்து நிலையம் அருகே முருங்கம்மா என்ற மூதாட்டியிடமிருந்து 5 சவரன் நகைகளும் பறிமுதல் வழிப்பறியானது செய்யப்பட்டது. இது தொடர்பாக அடையாறு மாவட்டத்தில் மட்டுமே காவல் மாவட்டத்தில் மட்டுமே 6 பெண்களிடம் செயின் வழிப்பறி செய்யப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 8க்கும் மேற்பட்ட பெண்களிடம் வழிப்பறி செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் சைதாப்பேட்டை மீன்வளத்துறை அருகே இந்திரா என்ற பெண்ணிடமிருந்து 4 சவரன் நகை பறிப்பில் ஈடுபட்ட அந்த வழிப்பறி கொள்ளையர்கள் குறித்தான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக சைதாப்பேட்டை பேன்பேட்டை பகுதியில் மீன்வளத்துறை அலுவலகம் அருகே அந்த இந்திரா என்ற பெண் சாப்பாட்டு கடை வைத்து நடத்தி வருகிறார். இன்று காலை சரியாக 6 மணி அளவில் அவரது கடையை திறந்துவிட்டு அருகே குப்பைகளை கூட்டிக் கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் முதலில் அந்த தெருவுள்ளே சென்றதும் பின்பு வரும்போது அம்மா என்று அழைத்து அவர்கள் கழுத்தில் இருந்து 4 சவரன் தங்கச் செயின்களை பறித்து சென்றதும் தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில் தான் அந்த வழிப்பறி கொள்ளையர்கள் இருசக்கர வாகனத்தில் தப்பிச் செல்லும் சிசிடிவி காட்சியானது தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக தொடர் வழிப்பறி சம்பவம் தொடர்பாக சென்னை முழுவதும் தனிப்படை போலீசார் உஷார்படுத்தப்பட்டு ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தற்போது தீவிர விசாரணையானது சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அன்பரசன், அடையாறு காவல் மாவட்டத்துல மட்டும் 6 இடங்கள்ல செயின் பறிப்பு சம்பவங்கள் சொல்லியிருந்தீங்க. அதுவும் காலையில 6 to 7க்குள்ள அந்த சம்பவங்கள் நடந்திருக்குன்னா ஒரே கும்பல் இந்த தொடர் செயின் பறிப்பு சம்பவங்களில் ஈடுபட்டாங்களா? புகார் தெரிவிச்சவங்க அவங்களுடைய அடையாளங்களை கூறியிருப்பாங்க இல்லையா? 2 பேர் இருசக்கர வாகனத்தில் வந்தார்கள் போன்ற புகார் கூறியவர்கள் அவர்களிடமிருந்து பெறப்பட்ட அடையாளங்களின் அடிப்படையில ஒரே கும்பல் தொடர் செயின் பறிப்பு சம்பவங்கள்ல ஒரே நேரத்துல வரிசையா ஈடுபட்டிருக்கா, இல்ல வேறு வேறு கும்பல்கள் வேறு வேறு இடங்கள்ல செயின் பறிப்பு சம்பவங்கள் ஈடுபட்டிருக்கா? அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? சென்னையில் இன்று காலை சரியாக 6 மணியிலிருந்து 7 மணி வரை 8க்கும் மேற்பட்ட பெண்களிடம் செயின் வழிப்பறி சம்பவமானது நடைபெற்றது. இதில் 6 பெண்கள் அடையாறு காவல் மாவட்டத்தில் மட்டுமே 6 செயின் வழிப்பறிப்பு சம்பவங்கள் நடைபெற்றுள்ளது. இந்த 6 சம்பவங்கள் தொடர்பாக அடையாறு காவல் மாவட்டத்தில் தனித்தனியாக சைதாப்பேட்டை, சாஸ்திரி நகர், பெசன் நகர், அடையாறு, அதே போன்று வேளச்சேரி உள்ளிட்ட காவல் நிலையங்களில் புகாரானது பெறப்பட்டு தொடர்ச்சியாக விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த புகார்தாரர்கள் அளித்த தகவலில் இருசக்கர வாகனங்களில் 2 நபர்கள் வந்ததாக தெரிவித்திருக்கிறார்கள். ஒரே நேரத்தில் இவர்கள் அனைவரும் 6 மணியிலிருந்து 7 மணி வரை சொல்லி வைத்தார் போல 1 மணி நேரத்தில் இந்த 8க்கும் மேற்பட்ட செயின் வழிப்பறி சம்பவங்களை செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் இந்த சம்பவங்களில் ஈடுபட்ட அனைத்து நபர்களும் ஒரே கும்பலை சேர்ந்தவர்களா? ஏனென்றால் ஒவ்வொரு பகுதியிலும் தனித்தனியாக 2 நபர்கள் வந்து இந்த வழிப்பறி சம்பவத்தை அரங்கேற்றி இருக்கிறார்கள் என போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதனை அடுத்துதான் இவர் ஏற்கனவே திட்டமிட்டு ஒரே கும்பலை சேர்ந்த நபர்கள் இந்த கைவரிசையில் ஈடுபட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகித்து அனைத்து பகுதிகளிலுமே தற்போது சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி தீவிர விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக சென்னை பெருநகர காவல் எல்லைக்குட்பட்ட அனைத்து தனிப்படை போலீசாரும் உஷார்படுத்தப்பட்டு அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையம், ரயில் நிலையங்கள் மற்றும் லாட்ஜ் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த விசாரணையானது சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தான் சைதாப்பேட்டையில் இந்திரா என்ற பெண்ணிடம் வழிப்பறி செய்த வழக்கில் கொள்ளையர்கள் இருசக்கர வாகனத்தில் வந்து செயினை பறித்துவிட்டு தப்பிச் செல்லும் சிசிடிவி காட்சியானது வெளியாகி மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி அன்பரசன்.
விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district.